என் பேர் எஸ் பிரீத்தி. நாங்கள் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கோம். எங்களுக்கு ஆட்டோ வந்து மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா நாங்கள் வந்தோம், எழுதி போட்டோம். நாங்கள் அதனால் ஆட்டோ கிடச்சிது எங்களுக்கு. ஹஸ்பண்ட் வந்து வெளி ஆட்டோ ஓட்டுறாங்க. அது மூலயமா எங்களுக்கு வருமானம் இல்லை. உதயண்ணா வந்து ஆட்டோ கொடுத்தாங்க. அது மூலயமா நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒரு சைடு சம்பாதிக்கிறாங்க, நாங்கள் ஒரு சைடு வந்து 1000 ரூபாய் என்னாலேயும் சம்பாதிக்க முடியுது. இந்த ஆட்டோ ஓட்டி ஒரு சுய தொழில் உற்பத்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது மூலயமா நாங்கள் பெருமைப்படுறோம். சேப்பாக்கம் செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு செல்லப்பிள்ளை உதயண்ணாக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம் சார். வணக்கம் சார், என் பேர் ரேவதி. நான் வந்து திருவிழிக்கண்டி சேப்பாக்கம் தொகுதியை சேர்ந்தவங்க தான். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறத விட நான் வந்து சிங்கிள் ஒய்ஃப் வேறு, சிங்கிள் லேடி. நான் எனக்கு 2 பெண் குழந்தைங்க. எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எதனா செய்யணும்னு பார்க்கக்குள்ள எதை செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ உடனே வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்து எழுதி போட்டேன், எனக்கு ஏதாச்சும் வந்து ஒரு வாழ்வாதார வழி பண்ண கொடுங்க அப்படின்றதுக்கு. அப்போ உடனே எம்எல்ஏ சார் மூலிமா வந்து இந்த மாதிரி ஆட்டோ ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு தெரியாது சார். நான் அதுக்கு முறையாக எனக்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகு எனக்கு வந்து அவங்க மூலியமாகவே எனக்கு மானியத்துடன் சேர்ந்த 1 லட்ச ரூபாய் மானியத்துடன் சேர்ந்து எனக்கு ஒரு ஆட்டோவும் எனக்கு வந்து டெப்டி சிஎம் கையால் கொடுத்தாங்க. அது பிறகு இப்போ எனக்கு ஓரளவு பரவாயில்லை. என் 2 பெண் குழந்தைகளோட ஃபீஸுக்கும் அவர் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இந்த ஆட்டோ வச்சு நான் இன்னைக்கு ஏதோ ஓரளவு என்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு எனக்கு சுயமாக நிற்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. என்னுடைய செல்ஃப் சர்வீஸ்னுக்குள்ள நான் சொந்த காலில் நிற்கிறேன். இப்போ என்னை யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது. என்ன உனக்கு வருமானம் இல்லை, அது இல்லை. என்னுடைய கூட பிறந்தவங்களே என்னை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு இது கிடையாது. நானாக தனியாக நின்று இன்றைக்கி என் பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறேன், என்னுடைய வருமானத்தை எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு டெப்டி சிஎம் வந்து இதுக்கு மேலே நல்லா உதவி பண்ணி வச்சுக்கிறார். மீண்டும் அவர் இந்த தொகுதிக்கு வரணும். அவர் தான் அடுத்த முதலமைச்சராகவும் வரணும். இது எங்கள் மனமார்ந்த நன்றி கேட்டுக்கிறேன். சேப்பாக்க செல்ல பிள்ளைனா எங்கள் உதயநிதி அண்ணா தான். ரொம்ப நன்றி.